அவருடைய நாமத்தை விசுவாசிப்பதும், மற்றவர்களை நாம் நேசிப்பதும் இது எப்படி 2ம் இணைந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கட்டளை 1 யோவான் 3:23ல இருக்கிறதுல 2க்கும் கனெக்ஷன் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அ காலையில எந்திரிச்சு நீங்க ஆவியோடும், உண்மையோடும் ஜெபிங்க. ஆவியில நிரம்பி சத்தியத்தை வாசித்து, வசனத்த முன்னாடி வச்சு, சத்தியத்தினால் நிறைந்து, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தராகிய இயேசு இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு போக வேண்டிய வழியை காட்டுவார். அவருடைய பிரசனம் உங்களோடு வரும் என்பதை குறித்து நிச்சயமாய் உங்களுக்கு உறுதி தருவார். அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பார். உன்னதத்தின் வல்லமையினாலே உங்களை ஞானஸ்நானம் கொடுப்பார், அபிஷேகிப்பார். அப்ப அந்த நாள்ல காலையில எந்திரிச்சு அப்படி ஆவியோடும், உண்மையோடும் ஜெபித்து விட்டு, அவருடைய நாமத்தை விசுவாசித்து, அந்த நாமத்தின் எல்லா காரியங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டு, அன்றாட வாழ்க்கையில இன்னைக்கு வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். மண்டே வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. வேலையில போயிட்டுருக்கும்போது, தொடர்ந்து அவர் உங்களுக்கு நிச்சயமா அத செய்வார். நீங்க பார்க்கிற, நீங்க சந்திக்கிற ஆட்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வ அ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் சந்தர்ப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், இந்த நாள் முழுவதும் எப்படி அன்பை காட்டுறது? இயேசுவின் அன்பை மற்றவர்கள்ட்ட காட்டுறது. நான் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறேன். நான் போயிட்டுருக்கேன் வேலையில. என்னுடைய இருதயத்தையும், என்னுடைய காதுகளையும், என்னுடைய கண்களையும் ஆவியானவருக்கு திறந்து வைத்திருக்கணும். ஆவியானவரே, எனக்கு முன்னாடி இருக்க ஒரு ஆள் வந்திருக்காரு. சும்மா பார்க்க வந்திருக்காரு. நான் வேலையில அவரோட சேர்ந்து வேலை செய்றேன் தினம். அல்லது என் பாஸ் வந்து பார்க்குறார். யாரோ யாரோ இருக்கிறாங்க. அங்க ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க. முன்னால இருக்கிற ஒரு ஆளுக்கு பத்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு உந்துதலை தருவார். அங்க உட்கார்ந்து பிரசங்கம் பண்றதில்ல. ஒரு வார்த்தை ஆவியானவர் உங்க வாயில போட்டார்னா, அந்த வார்த்தைய சொல்லுங்க. The Spirit of God may inspire just one word to cheer them up. உங்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன இருக்குன்னு ஒரு வேளை சொல்ல மாட்டாங்க. நம்ம பார்க்கிறவங்க எல்லாருமே அவிசுவாசிகள்னு வச்சுக்குவோம். மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க, நமக்கு அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு வேளை தெரியாம இருக்கலாம். அதெல்லாம் உட்கார்ந்து நோண்டணும்னு அவசியம் இல்ல. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது, உங்க வாயில ஒரு வார்த்தைய போடுறாரு. அந்த வார்த்தை நிச்சயமாய் அவர்களை உற்சாகப்படுத்தும். ஆனால் அது உங்க வார்த்தையா இருக்கக்கூடாது. ஆவியானவர் குடுப்பார். அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு வேலை செய்யும். சில சமயம் அவங்க தோள்ல தட்டிட்டு போறீங்க. அல்லது கை குடுத்துட்டு. ஆனா அதுக்கு முன்பாக உங்களுடைய கரத்துல இயேசுவின் வல்லமை இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா சின்ன சின்ன காரியம் நம்ம செய்வதெல்லாம் கூட தேவனுடைய அன்பு அது வழியாக வெளிப்படணும்னா, ஏன்னா தேவனுடைய அன்பு அவருடைய நாமத்துல இருக்குது. அது வெளிப்படும். உங்க கைய வைக்கும்போது, தேவனுடைய அன்பு மூலமாக அவர்களுக்கு வர வேண்டிய சுகமோ, ஆறுதலோ, தேறுதலோ, விடுதலையோ வரும்.